என்னென்ன டைரக்ட்லாம் பார்த்துருக்கோம். டைரக்டிவ்ஸ் என்னென்ன டைரக்டிவ்ஸ், ஓகே அது வந்து டைப்ஸ். ஓகே என்னென்ன டைரக்டிவ்ஸ் நேம் ngif hidden ngFor ng model எதுக்கு யூஸ் பண்ணணும்? two-way data binding-க்காக. ஓகே two-way data binding பண்ணனும் அப்படினா what is the first step? forms model இம்போர்ட் பண்ணி பண்டில் பண்ணிடணும். ஓகே சோ ஆஃப்டர் அதுக்கு அப்புறம் தான் ஆங்கிளுக்கு தெரிய வரும் ng மாடல்ங்கற டைரக்டிவ்னா என்ன பண்ணனும் அப்படி சொல்லிட்டு. ஓகே அது வரைக்கும் அது ஃபீச்சர் என்ன ஆகாது, அன்லாக் ஆகாது. ஓகே சோ ஃபர்தரா டைரக்டிவ்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் டைரக்டிவ்ஸ் இருக்கு? three types of directives. What are they? Template directive, attribute directive, structure directive. எதை template directive சொல்லுவோம்? HTML element ஆகும். எதை template directive சொல்லுவோம்? காம்பனன்ட்டோட செலக்டரை வியூல எலிமெண்டா ரெண்டர் பண்ணிருப்போம்ல, அதான் என்ன சொல்லுவோம்? template directive அப்படி சொல்லுவோம். ரைட். சோ attribute directive என்ன பண்ணும்? ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கும். என்ன பண்ணும்? நம்மளோட அப்பியரன்ஸ் லெவல்ல, பிஹேவியர் லெவல்ல சம் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா என்ன டைரக்டிவ் யூஸ் பண்ண போறோம்? ஆக்டிவ் டைரக்டிவ் இது எந்த காரணத்துக்கு கொண்டு டாமோட ஸ்ட்ரக்சர் மேல என்ன பண்ணாது, கையே வைக்காது. ஓகேவா? பட் ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ் இது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க பாஸ் பண்ற கண்டிஷன்ஸ், நீங்க பாஸ் பண்ற டேட்டா பொறுத்து டாமோட ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும். ngif அப்படி தான பண்ணுச்சு. ட்ரூவா இருந்தா தான் அந்த டாம கிரியேட்டே பண்ணுது. ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா கிரியேட் ஆயிருந்தா கூட அந்த டாம் என்ன பண்ணிடுது, ரிமூவ் பண்ணி. ngFor தானே பண்ணிச்சு. நீங்க என்ன அரே கொடுக்கீங்களோ அந்த அரேக்கு ஏற்ற மாதிரி அந்த ngFor எந்த எலிமெண்ட்ல அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அந்த எலிமெண்ட்டை அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணிச்சு, கிரியேட் பண்ணி கொடுத்து. ஸோ டாமோட ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்றோம், சம் சேஞ்ச் பண்றோம். ஓகே ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய டைரக்டிவ்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸோ ஆல்ரெடி ngif பார்த்தாச்சு, ஹிட்டனும் பார்த்தாச்சு. ஓகே ngifக்கு ஹிட்டனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் திங் என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும், ngifக்கும் ஹிட்டனுக்கும்? ஹிட்டன்ங்கிறது ஆக்டிவ் டைரக்டிவ், ngifங்கிறது ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். ஓகேவா? ngifக்குள்ள நீங்க எப்ப கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லி கொடுக்கீங்களோ அப்பதான் எலிமெண்ட் கிரியேட் ஆகும். பட் ஹிட்டன்ல எப்ப நீங்க கண்டிஷன் ட்ரூன்னு கொடுக்கீங்களோ அப்பதான் எலிமெண்ட் ஹிட்டன் ஆகும். ஜஸ்ட் ஆப்போசிட். அந்த பக்கம் கிரியேட் ஆகும், இந்த பக்கம் என்ன ஆகும், ஹிட்டன் ஆகும். ngifல எப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் அந்த எலிமெண்ட் ரிமூவ் ஆகும். பட் ஹிட்டன்ல எப்ப வேல்யூ ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் எலிமெண்ட் என்ன ஆகும், ஷோ ஆகும். ஓகேவா? ஹிட்டன்ங்கிறது ஜஸ்ட் என்ன பண்ணுது, ஷோ பண்ணி தான் ஹைட் பண்ணுது. ஓகேவா? ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ngFor சொல்லி பார்த்துருந்தோம்ல. ஸோ அதுல கொஞ்சம் லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஸோ ngFor அப்படிங்கிற டைரக்டிவோட சிண்டெக்ஸ் என்ன? ஆக்சுவலி ngForோட சிண்டெக்ஸ் சொல்லுங்க. ngFor equal to let variable name of property. Let user define variable name of array name. ஓகே ngForல நீங்க இன்புட் என்ன மட்டும் தான் கொடுக்க முடியும், அரே மட்டும் தான் இன்புட்டா கொடுக்க முடியும். ஓகே ஸோ ngForல கொஞ்சம் லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியபிள்ஸ் இருக்கு. நேம்லி இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட், லாஸ்ட், ஈவன், ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இண்டெக்ஸோட டேட்டா டைப் மட்டும் நம்பர், மற்றது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பூலியன். ஓகே அப்ப என்ன இருக்க போகுது, இதுல இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்க போகுது. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல் வேரியபிள்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ngFor நம்ம எங்க யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட் டைரக்டிவ்ல, ரைட். ஸோ அதனால அதோட டைப் ஸ்கிரிப்டையும் HTML ஃபைலையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சம் லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது, அதனால என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல வந்து செமிகோலன் வச்சுக்கிறேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லோக்கல் வேரியபிள் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இண்டெக்ஸ். ஓகே ஸோ இந்த லோக்கல் வேரியபிள் தட் இஸ் இண்டெக்ஸ், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிற போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா அஸ் ஐ அப்படிங்கிற நேம்ல என்ன பண்ணிக்கிற போறோம், யூஸ் பண்ணிக்கிற போறோம். இங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த இண்டெக்ஸ்ங்க லோக்கல் வேரியபிளா நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிற போறோம், ஐங்கிறது. இந்த இண்டெக்ஸ்ங்கிறது கீவேர்ட், இட்ஸ் சிண்டெக்ஸ். இந்த ஐங்கிறது நீங்க கொடுக்கறது தான், என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே இண்டெக்ஸ்ல என்ன டேட்டா டைப் வரும்னு சொல்லி பார்த்தோம், நம்பர். அப்ப இதுல என்ன உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த ஐங்கிற இந்த லோக்கல் வேரியபிள் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா the current iterating index number. அரே தான் நம்ம லுக் பண்றோம். அப்போ கரண்டா என்ன ஐட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு எது கிடைச்சிடும், இந்த ஐல கிடைச்சிடும்.
இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு போறீங்க. இந்த 5 லோக்கல் வேரியபிளையும் போடணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாட் நெசசரி. அதானே ஆல்ரெடி நம்ம கொடுக்காம நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் கிடைச்சிருந்தது. கரெக்டா? அந்த லோக்கல் வேரியபிளும் கொடுக்காம என்ன வந்துருச்சு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. சரி, போர்ட் நம்பர் மாத்திட்டேன். ஓகே, ஆஃபீஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம், அந்த ஞாபகத்திலே கொடுத்துட்டேன். சொன்னல போர்ட் நம்பர் மாத்தணும் அப்படின்னா வாட் இஸ் த கமாண்ட்? ng server space -port 4300. ஓகே, ஸோ ஆல்ரெடி we are generated the list. இதெல்லாமே ஆப்ஷனல். வேணும்னா என்ன பண்ணிக்கிட்டு போறீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டு போறீங்க. அப்போ இந்த ஐல எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன பண்றேன் நான் பைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, செக் பண்ணலாமா என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு ப்ரௌசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 1 2 3 சொல்லிட்டு என்ன கிடைச்சிருக்கும், அதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிருக்கும். ஓகே, ஒரு டைம் கம்பைல் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போதான் கம்பைல் ஆயிருக்கு. கிடைச்சிருச்சு 0 1 2 3 சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ ரியல் டைம்ல இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பர்பஸ்க்கு தேவைப்படும். ஒரு பெஸ்ட் சினாரியோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சீரியல் நம்பர். நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ லிஸ்ட் பண்றீங்க, இல்லை யூசர்ஸ் வந்து லிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 சொல்லிட்டு வருவோம்ல. ஸோ அந்த மாதிரியான சீரியல் நம்பருக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஐங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இண்டெக்ஸ்ங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சீரியல் நம்பர் எதுன்னு ஸ்டார்ட் ஆகும், சீரியல் நம்பர் 0 ஸ்டார்ட் ஆகும். சீரியல் நம்பர் எதுன்னு ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் நம்ம i+1 அவ்வளவுதானே. 0 இருந்து வருதுன்னா +1 கொடுத்துருங்க. 0 + 1 என்ன 1, 1 + 1 2, 2 + 1 3 அப்படியே ஆர்டர் வரப்போகுது. முன்னாடி போயிட்டு ஒரு டாட் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சீரியல் நம்பர் மாதிரி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சீரியல் நம்பர் யூஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட், லாஸ்ட், ஆட், ஈவன் அப்படிங்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பூலியன் வேல்யூஸ் தான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த லோக்கல் வேரியபிள்ல நம்மளுக்கு எப்போ வேல்யூ ட்ரூ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இஃப் இட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்னா மட்டும்தான் அதுல உங்களுக்கு ட்ரூ கிடைக்கும். அதர் தென் தட் எல்லா ஐட்ரேஷனுக்குமே இந்த ஃபர்ஸ்ட்ல என்னதான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபால்ஸ் தான். இப்போ லோக்கல் வேரியபிள் ஃபர்ஸ்ட்ல மட்டும் ட்ரூ கிடைக்கும் இஃப் இட் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எலமெண்ட் அப்படின்னா தான். ஓகே, பாருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இந்த லோக்கல் வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஆஸ் எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஃப்ல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை பைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல அலர்ட் போட்டு செக் பண்ணணுமோ, கன்சோல் லாக் செக் பண்ணணுமோ, அது மாதிரி வியூவில் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது டேட்டா நீங்க செக் பண்ண நினைச்சீங்கன்னா இமீடியட்டா என்ன பண்ணிடுங்க, ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன் போட்டு செக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த எஃப்ல எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நான் செக் பண்றேன். போய் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எலமெண்ட்டுக்கு மட்டும் ட்ரூ, மற்றதுக்கு எல்லாமே என்ன கிடைச்சிருச்சு ஃபால்ஸ். இதே மாதிரி தான் இன்னொரு லோக்கல் வேரியபிள் இருக்கு லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். என்ன, வெரி லாஸ்ட் ஐட்ரேஷன் எலமெண்ட்டுக்கு மட்டும் ட்ரூ கிடைக்கும், மற்றதுக்கு எல்லாமே என்ன ஃபால்ஸ். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த லோக்கல் வேரியபிள் நேம் என்ன லாஸ்ட் ஆஸ், இது நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல் என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நான் லாக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெரி லாஸ்ட் ஐட்ரேட்டட் எலமெண்ட்டுக்கு மட்டும் ட்ரூ, மற்றதுக்கு எல்லாமே என்ன ஃபால்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 லோக்கல் வேரியபிள் இருக்கு. இது என்ன ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த ஈவன் அப்படிங்கிறது எப்போ ட்ரூ ஆகும் அப்படின்னா இஃப் இட் இஸ் ஈவன் ஐட்ரேஷன் இண்டெக்ஸ் நம்பர், இண்டெக்ஸ் ஆகிட்டு வருதுல்ல, ஒரு இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சிட்டு வருதுல்ல. ஸோ அது எப்பெல்லாம் ஒரு ஈவன் நம்பரா இருக்கோ அப்பெல்லாம் அந்த ஈவன்கிற லோக்கல் வேரியபிள் ட்ரூ ஆகும். அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன ஆட் அப்படிங்கிறது, அந்த ஐட்ரேட் ஆகிட்டு வர இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஆட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆடுங்கிற லோக்கல் வேரியபிள் ட்ரூ ஆகும். அதர்வைஸ் இது ட்ரூவா தான் இருக்கும். ஓகே, அப்ப நாட் ஆஃப் ஈவன் அப்படிங்கிறது என்னதான், அது ஆடு தான். ஈவன் அப்படியே ஆப்போசிட் பண்ணீங்கன்னா அது என்னது ஆடு தான். அப்ப நாட் ஆஃப் ஆடுங்கிறது என்ன ஈவன் தான். ஓகே, ஸோ பாருங்க ஆட் ஈவன் செக் பண்ணலாம். ஸோ ஈவன் அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள், இது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம், ஐன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம். அண்ட் ஆல்சோ ஆட் அப்படிங்கிற லோக்கல் வேரியபிள் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம்னா ஓன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம். ஓகே, இப்போ பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஈவன் ஈவன், ஸோ ஈவன் அண்ட் ஆட் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ பைன் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் இது ஒரு ஈவன் ஐட்ரேஷன் இண்டெக்ஸ் நம்பரா இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு ட்ரூ. பட் ஏன் 1க்கு ட்ரூன்னு வந்திருக்கு, பட் ஆக்சுவலி அது என்ன கிடையாது, 1 கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் +1 போட்டுருக்கோம். கரெக்டா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிறது ட்ரூ, 1க்கு ஃபால்ஸ், அண்ட் அடுத்து என்ன 2க்கு
ட்ரூ. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆட் அண்ட் ஈவன் இதெல்லாம் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டேப்லெட் காலம் பார்த்துருப்பீங்க. அந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட் ரோஸ் எல்லாமே வேற வேற கலர்ல இருக்கும். ஒன்று ரைட் கிரே கலர்ல இருக்கும், அடுத்து ஒயிட்ல இருக்கும், அடுத்து கிரேல இருக்கும், அடுத்து ஒயிட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆட் அண்ட் ஈவன்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த யூஎல்எல்ஐ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் அடுத்தடுத்த எல்ஐஸை வந்து நான் வேற வேற கலர்ஸ்ல வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ஜி ஸ்டைல் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ஜி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டு டைரக்ட் என்ன பண்ண போறோம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு இன்லைன் ஸ்டைல் வந்து ஒரு எலமெண்ட்ல அப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரி சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு எலமெண்ட்ல ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும், ஒரு இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன டைரக்ட் யூஸ் பண்ண போறோம், என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிறது யூஸ் பண்ண போறோம். அதே இது சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் ரன் டைம்ல நான் ஒரு எலமெண்ட்ல ஒரு கிளாஸ் அட்டாச் பண்ணணும், எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ நான் ஒரு கிளாஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா என்ன கிளாஸ் என்ன டைரக்ட் யூஸ் பண்ண போறோம், என்ஜி கிளாஸ் அப்படிங்கிற டைரக்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன டைரக்டிவ் என்ஜி கிளாஸ். ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி சம் ஸ்டைல்ஸ் இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு சொன்னா என்ன டைரக்டிவ் என்ஜி ஸ்டைல். மோஸ்ட்லி நம்ம என்ஜி கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவோம், என்ஜி ஸ்டைல் யூஸ் பண்றது ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ்ல பார்த்துருப்போம், இன்லைன் ஸ்டைல் எழுதுறத என்ன பண்ணணும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஸ்டைல் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த எலமெண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த எல்லைங்கிற எலமெண்ட் தான் என்ன பண்ண போறோம், ஸ்டைல அப்ளை பண்ண போறோம். ஓகே, நான் நினைக்கிறேன் எனக்கு ஆட் ரோஸ்க்கு எல்லாமே டெக்ஸ்டோட கலர் வந்து ரெட்ல இருக்கட்டும், ஈவன் ரோஸ்க்கு எல்லாமே டெக்ஸ்டோட கலர் வந்து ஒரு எல்லோ கிரீன்ல இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ சம் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட்ல வந்து சம் ஸ்டைல்ஸை அப்ளை பண்ண போறோம், அதே மாதிரி சம் ஸ்டைல்ஸை கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு டைரக்டிவ் யூஸ் பண்ண போறோம்ல, இது என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவா இருக்கும், அட்ரிபியூட் டைரக்டிவா இருக்குமா, ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவா இருக்குமா சொல்லுங்க கைஸ், ஆன்லைன் ஆன்சர் ப்ளீஸ். என்ஜி ஸ்டைல்னு ஒரு டைரக்டிவ் யூஸ் பண்ண போறோம்ல, இது அட்ரிபியூட் டைரக்டிவா இருக்க போதா இல்லாட்டி ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவா இருக்க போதா? ஓகே, அதர்ஸ் அட்ரிபியூட் டைரக்டிவ் டாக்ல சேஞ்ச் பண்ணாது. அட்ரிபியூட் டைரக்டிவ் என்ன டைரக்டிவ் அட்ரிபியூட் டைரக்டிவ் தான். என்ன பண்றீங்க, டாம் அங்கேயே தான் இருக்கு, ஸ்டைல்ல தானே அப்ளை பண்ண போறோம், டாம் அங்க தானே இருக்கு. அப்போ டாமோட அப்பியரன்ஸ் லெவல்ல தானே சம் சேஞ்ச் பண்றோம். அப்ப இது என்ன டைரக்டிவ் அட்ரிபியூட் டைரக்டிவா தான் இருக்கணும். அட்ரிபியூட் டைரக்டிவ் அப்படின்னா என்ன நோட்டேஷன், ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்குள்ள என்ஜி ஸ்டைல். ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ஜி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த என்ஜி ஸ்டைலுக்கு இன்புட்டா என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். என்ஜி ஸ்டைலுக்கு என்ன இன்புட்டா கொடுக்க போறோம், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்புட்டா கொடுக்க போறோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்னால எப்படி இருக்கும், கலிப்ரிஸ் ஓப்பன் பண்ணி கலிப்ரிஸை க்ளோஸ் பண்ணிட்டு கீ கோலன் வாலிபர்ல தான் என்ன பண்ண போறோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம். ஹியர் த கீ பிகம்ஸ் யுவர் ஸ்டைல் நேம். என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேமோ அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் வேல்யூ பிகம்ஸ் நீங்க என்ன என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம், என்ன ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம், என்ஜி ஸ்டைல். ஓகே, என்ன அப்ளை பண்ண போறோம், கலர். கரெக்டா? கலருக்கு சிஎஸ்எஸ் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி என்ன, கலர் தான். ஓகே, அப்போ உள்ளுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, சாரி இல்ல என்ஜி ஸ்டைல் கொடுத்துருக்குமா, கீ கோலன் வாலிபர் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வரும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டைல் எங்க எழுதுவோம், நம்ம சிஎஸ்எஸ் தான் ஸ்டைல் எழுதுவோம். இந்த காம்பனன்ட்க்கு பர்டிகுலர் நான் ஒரு ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னா அதோட கிளாஸஸ் எல்லாமே எங்க இருக்கும், சிஎஸ்எஸ்ல தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ரெண்டு கிளாஸ் யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, ஆட் அண்ட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளாஸ் நேம் நீங்க வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ ரிலவெண்டா இருக்கட்டும் சொல்லிட்டு நான் எப்படி யூஸ் பண்றேன், ஆட் அண்ட் ஈவன் சொல்லிட்டு யூஸ் பண்றேன். ஸோ ஈவன் அப்படிங்கிற கிளாஸ் நான் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு கிளாஸ் அப்படின்னால என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், டாட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே,
இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சம் பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் வழியா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ரோ அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட். ஓகே, ஆர் ரோ அப்படின்னா வேற ஒரு கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் என்ன ஸ்டைல் அது ராயல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதே மாதிரி எனக்கு இன்னொரு கிளாஸ் தேவைப்படுது. எதுக்காக? ஆர்ட் ரோஸ் வந்து அப்ளை பண்றதுக்காக. ஓகே, அதனால ஆர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் சம்திங் ஒன்று ஒரு கிரே கலர் எடுத்துக்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈவன் ரோஸ்க்குலாம் அந்த ஈவன்கிற கிளாஸை அப்ளை பண்ண போறோம். ஆர்ட் ரோஸ்க்குலாம் அந்த ஆர்டுங்கிற கிளாஸை அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு இதே தான் மறுபடியும் சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு எலமெண்ட்ல ஒரு கிளாஸ் அட்டாச் பண்ண போறேன், ஒரு கிளாஸை ரிமூவ் பண்ண போறேன். அப்படின்னா இது என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவ்? attribute directory. ஸோ மறுபடியும் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு வாட் இஸ் த டைரக்டரி நேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ஜி கிளாஸ் அப்படிங்கிற டைரக்டரி நேம். என்ஜி கிளாஸ்க்கு என்ன இன்புட்டா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? கலி பிளேஸ்ல ஸ்டார்ட் ஆகி கலி பிளேஸ்ல க்ளோஸ் ஆயிடும். ஹியர் த கீ நேம் பிகம்ஸ் யுவர் கிளாஸ் நேம். உங்களுக்குள்ள டேட்டா எப்படி இருக்க போகுது? கீ கோலன் வாடி பாரு தானே. ஸோ கீ நேம் பிகம்ஸ் யுவர் கிளாஸ் நேம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோர்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிங்கிள் கோர்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஜென்ரலா ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்டோட கீஸ்க்கு வந்து என்ன கொடுக்க மாட்டோம், சிங்கிள் கோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா என்ஜி கிளாஸோட கீக்கு சிங்கிள் கோர்ஸ் எப்பவுமே என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களோட டிசைனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இடத்துல மோர் தென் ஒன் வேர்ட் போகுது அப்படின்னா சிஎஸ்எஸ் வந்து கபாப் கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? அப்போ அவர் என்ன பண்ணிடுவார், இந்த இடத்துல போயிட்டு ஈவன் ஐஃபன் இந்த மாதிரி ஈவன் ஐஃபன் ரோ ஆட் ஐஃபன் ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அப்போ இதை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட கீஸ்க்கு வந்து கெபாப் கேஸ் வந்துச்சுன்னா எப்பவுமே என்ன போட்டுக்கணும், நம்ம கோர்ஸ் வந்து போட்டுக்கணும். முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் கரெக்டா. அதனால எப்பவுமே இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கிளாஸ் நேம் என்ன ஆக்சுவலி ஈவன் ரோ. அப்போ அந்த இடத்துல அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் ஈவன் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கோலன் என்ன சினாரியோட நான் இந்த கிளாஸை இந்த எலமெண்ட்ல அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம என்ன சினாரியோ இந்த ஈவன் ரோ வந்து இந்த எலமெண்ட் அட்டாச் பண்ண நினைக்கிறோம். இப்போ இட் இஸ் ஈவன் ரோ. ஓகே, அப்போ நான் இந்த இடத்துல என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைரக்டா இ அப்படிங்கிறது மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஏன்னா அதுல தானே ட்ரூ ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஈவன் ரோ மட்டும் தானே அதுல ட்ரூ வரும். ஆட் ரோனா என்ன வந்துட போகுது, ஃபால்ஸ் வந்துட போகுது. அப்போ எனக்கு இந்த எலமெண்ட்ல இந்த கிளாஸ் எப்போ அப்ளை ஆகும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கோலன் வச்சு நீங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கீங்கல்ல, எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போதான் அந்த எலமெண்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு அப்ளை ஆகுது. புரியுதா? ஓகேவா, ரைட். ஸோ இதே மாதிரி ஆர்டர் வந்து அப்ளை பண்ணும். அப்படியே கமா செப்பரேஷன் நீங்க கொடுத்துடலாம். அதுக்கு தான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இன்புட்டா பாஸ் பண்ணியிருக்கோம். எங்க கொடுங்க பார்க்கலாம். அடுத்த ஆர்டர் அப்ளை பண்ணுங்க. சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள இந்த கீ நேம் என்ன, ஆட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு ஆட் ஐஃபன் ரோங்கிற கீ கோலன் எப்போ இதை ட்ரூ பண்ணணும், இஃப் ஓ பிகம்ஸ் ட்ரூ அப்படின்னா. ஓகே, அப்போ அந்த இடத்துல ஓன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எப்பெல்லாம் எனக்கு இந்த ஈ ட்ரூ வருதோ அப்போ எனக்கு இந்த கிளாஸ் இந்த எலமெண்ட்ல என்ன ஆகும், அப்படியே ஆகும். எப்பெல்லாம் எனக்கு ஓ ட்ரூ ஆகுதோ அப்போ இந்த கிளாஸ் இந்த எலமெண்ட்ல என்ன ஆக போகுது, அப்படியே ஆக போகுது. ஸோ 2 கிளாஸ் எழுதியிருக்கிறோமா, ஈவன் அண்ட் ஆட்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு எதுவுமே என்ன பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே வரணும், அடுத்ததுக்கு மாறிக்கிட்டே வரும். ஸோ பாருங்க, ஃபைல் போயிட்டு சேவ் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். என்னாச்சு நம்மளுக்கு அடி மாறி கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ ரியல் டைம்ல எங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மேல ஒரு ரெட் கலர் டாட் ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் தான். என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லையில வந்துட்டு அந்த எலமெண்ட்ல வந்துட்டு நீங்க ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் ஆட் பண்ணாதான் அந்த ரெட் கலர் டாட் வரும். ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் ஆட் பண்ணணும்னா என்ன வராது, அந்த ரெட் கலர் டாட் வராது. அப்போ பை டிஃபால்ட்டா அந்த எலமெண்ட்ல அந்த ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் ஆட் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் ஆயிருக்காது. பட் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த எலமெண்ட்ல ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் ஆட் பண்ணி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தா மட்டும் இந்த கிளாஸ் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. அப்போ யாருக்காவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் அந்த எலமெண்ட்ல போயிட்டு என்ன ஆகும், ஆட் ஆகும். அப்போ அந்த ரெட் கலர் டாட் வந்து அதில் என்ன ஆயிடும், காட்டிடும். அப்படின்னா மீனிங் என்ன,
அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய சேட்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ ஜிமெயிலே எடுத்துக்கோங்க, யார்ட்டையா சேட் வந்து வச்சுக்கோங்க, அவங்க நேம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி போல்டா கொஞ்சம் ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரன் டைம்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு கிளாஸ் தான் என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க. அப்போ ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன டைரக்ட் யூஸ் பண்ற இந்த இடத்துல என்ஜி கிளாஸ் அப்படிங்கிற டைரக்டரியை யூஸ் பண்றோம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டைலை வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஆட் ரோவா இருந்துச்சு அப்படின்னா என்ன பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம ப்ளூ கலர் அப்ளை பண்ணியிருக்கோமா? ஸோ இதில் வந்து ஒரு எல்லோ கிரீன், சாரி ஈவன்னா தான் ப்ளூ கலர். ஓகே, இதில் ஒரு எல்லோ கிரீன் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? கலர், டெக்ஸ்டோட கலர். ஓகே. ஸோ அதுக்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டைல் பைண்டிங் வந்து பண்ண போறோம். ஓகே. மறுபடியும் ரன் டைம்ல சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டைல் என்ன பண்ண போறோம், நம்ம ஆட் பண்ண போறோம், ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ஸ்டைலை ஆட் பண்றதுக்கு நீங்க எதர் என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டைல் டாட் யுவர் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம். என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் யூஸ் பண்ண போறோம்? இப்போ என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம்? கலர். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கலர் ஈக்குவல் டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன கலர் யூஸ் பண்ண போறோம்? ஈவன் ரோனா என்ன கலர் யூஸ் பண்ண போறோம் சொல்லி பேசணும். எல்லோ கிரீன் தானே. ஸோ வந்து எல்லோனே வச்சுக்கணும். ஸோ எல்லோ கோலன் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்போ எனக்கு ஈவன் ரோ ட்ரூ ஆகும்போது தான் எல்லோ கலர் அப்ளை பண்ண நினைச்சோம். ஓகே. அப்போ நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளை ஆகலாம். ஸோ இங்கே பாருங்க கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கு, அந்தந்த ரோஸ்க்கு அது கால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஸ்டைலுக்கு டிப்ளிகேட்னு நினைக்கிறேன். நம்ம என்ஜி ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ஜி ஸ்டைல் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன கலர் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல ரெட் கலர் வந்து அப்படியே இருக்கு. இதே இது நீங்க என்ஜி ஸ்டைலில் போயிட்டு கிரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கும், ஒரு கிரீன் கலர் ஸ்டைல்ஸ் வந்து அப்படியே இருக்கு. ஓகே. பட் இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அப்படிதானே? நான் வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா நான் ஒரு ஒன்று கொடுக்குறேன். ஈவன் ரோஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா நான் ஒரு கலர் வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதான் சிண்டெக்ஸ். பட் எப்படி கண்டிஷன் ஸ்பேஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. அதுக்கு முன்னாடி இப்போ சொல்லுங்க, எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் நான் ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து எந்த எலமெண்ட்டுமே வந்து நான் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லை வருது பார்த்தீங்களா, அந்த எல்லையில வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மட்டும் தான் நான் ஷோ பண்ணணும். வேற எந்த எலமெண்ட்ஸுமே அடுத்து வர எந்த ஐட்ரேஷனுமே நான் ஷோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ என்ன பண்ணலாம், என்ன இருக்கு நம்மளுக்கு இப்படி ஷோ பண்ணி ஹைட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு? ஆக்சுவலி ஹிடன் இருக்கு, என்ஜிஎஃப் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ஜிஎஃப் போட போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே. என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க? ஆஸ்ட்ரிக் என்ஜிஎஃப் ஈக்குவல் டு கண்டிஷன் என்ன இங்க? எஃப் தான். அப்படிதானே?
ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் கிரியேட் பண்ண நினைக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோங்கிறது நமக்கு எதுல தெரிய வருது, எஃப் அப்படின்னு தான் தெரிய வருது. ஸோ என்ஜிஎஃப் ஈக்குவல் டு டேரக்டா என்ன மட்டும் கொடுத்தா போதும், எஃப் மட்டும் கொடுத்தா போதும். எஃப் எப்போ ட்ரூவா வரும், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ட்ரூ வரும், அடுத்து எல்லாம் என்ன வரும், ஃபால்ஸ் வரும். ஓகே, பட் பாருங்க நம்மளுக்கு எரர் வந்துருச்சு. சிண்டெக்ஸ் எல்லாம் கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். ஓகே, ஏன் எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன டைரக்டிவ், இது என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவ், attribute directory, இது என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவ், attribute directory. ஒரு எலமெண்ட்ல நீங்க எத்தனை ஆட்ரிபியூட் டைரக்டிவ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, ஒரு எலமெண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், அந்த எலமெண்ட் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் அக்செப்ட் பண்ணுமோ எத்தனை ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. பட் ஒரு எலமெண்ட்ல மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் இந்த எரர். ஒரு எலமெண்ட் என்ன பண்ண முடியாது, மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ங்கிறது ஜஸ்ட் என்ன ஆட் பண்ணுது, சம் அப்பியரன்ஸ் தான் ஆட் பண்ணுது. அப்போ நீங்க ஆட் பண்ண அதோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க கலர் ஆட் பண்றீங்க, கலர் வருது, பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றீங்க, பேக்ரவுண்ட் ரெண்டு சேர்ந்து ஒரு அப்பியரன்ஸ் எடுத்துட்டு வருது. பட் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ங்கிறது என்ன கொடுக்க ட்ரை பண்ணும், என்ன பண்ண ட்ரை பண்ணும், டாமோட ஸ்ட்ரக்சர்ல வந்து சம் சேஞ்ச். அப்போ யோசிச்சு பாருங்க, இது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்க ட்ரை பண்ணுது, இது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்க ட்ரை பண்ணுது. எப்படி பாசிபிள், அது முடியாதுல்ல. அப்போ ஒரு எலமெண்ட்ல என்ன பண்ண முடியாது, மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவை யூஸ் பண்ண முடியாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு ஆங்குலர்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆங்குலர் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, நீங்க ஆங்குலர்ல வந்து நான் ஆல்ரெடி ஒரு 6 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன், 3 months கோர்ஸ், நாங்கள் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த பேஸ் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கேன் யூ யூஸ் மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் இன் சிங்கிள் எலமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே முடிஞ்சு. அப்படிதானே, இந்த பேஸே ஒரு எலமெண்ட்லேயே 2 ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவே யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தெரியல அப்படின்னா இவர் எப்படி அட்வான்ஸ்டா கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன ஆயிடும், ஒரு டவுட் வந்துடும். அப்போ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு எலமெண்ட்ல மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. எத்தனை ஆட்ரிபியூட் டைரக்டிவ்னாலும் யூஸ் பண்ணலாம். ஏங்கிற ரீசன் புரியுதுல்ல, ரைட்? ஏன்னா ஆட்ரிபியூட் டைரக்டிவ்ங்கிறது ஆட்ரிபியூட்ஸ் தான் ஆட் பண்ணுது. பட் ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ங்கிறது இது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்க ட்ரை பண்ணும், இது ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். அப்போ இங்க நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ஜிஎஃப் அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு பதிலா என்ன டைரக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேட்டேன், எங்க சொல்லுங்க, வாட் இஸ் த கண்டிஷன்? What is the condition? Not if, not. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ not of f அப்படிதானே, hidden. நீங்க ஜஸ்ட் அப்படியே இமேஜின் பாருங்க, நம்ம f உள்ள பாஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க, f ல எப்ப ட்ரூ வரும், ஃபர்ஸ்ட் ஐட்டரேஷன் மட்டும் தான் ட்ரூ வரும். அப்ப ஹிடன் ட்ரூ, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் ஹைட் ஆகி மத்ததெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும், ஷோ ஆயிடும். அப்படி நமக்கு ஆப்போசிட்ல தான் வேணும். அப்ப இந்த இடத்துல வந்து எக்ஸ்க்ளமேஷன் சிம்பல் போட்டுடலாம்ல. ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகும், மற்றதெல்லாம் என்ன ஆகும், ட்ரூ ஆகும். ஹிடன் ஃபால்ஸ் அப்படின்னா தானே அதை ஷோ பண்ணும். ஹிடன் ட்ரூனா என்ன பண்ணி வச்சிரும், ஹிடன் பண்ணி வச்சிரும். அப்போ பாருங்க, நான் ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் வந்து பார்த்தேன் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகுது, மற்ற எதுவுமே என்ன ஆகலை, எனக்கு ஷோ ஆகல. ஓகேவா, நீங்க இந்த மாதிரி லாஸ்ட் மட்டும் ஷோ பண்ணுங்க பார்ப்போம். நம்மளால போட முடியாதுப்பா, நம்மளால எப்படி போடுவீங்க? ஓங்கிறது என்னது, லாஸ்ட்ங்கிறது ஓகே. அப்ப வெறும் எல்லா நாட் ஆஃப் எல்லா நாட் ஆஃப் எல். ஓகே, அப்ப நாட் ஆஃப் எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகும், மற்றது எதுவுமே என்ன ஆகாது, இந்த இடத்துல ஷோ ஆகாது. பட் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, அத்தனை எல்லாம் இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்கு, டிஸ்பிளேவை நன் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா, சோ புரியுதா? ஓகே, சரி சரி ட்ரை பண்ணுவோம். ng style dot color
என்ன வேணும்? எதையோ பார்த்து வச்சிருக்கேன். என்ன வேணும்? அப்படியே ஆக்ஷன் தான் சேசி. ஏமா மீட் பண்ணிக்கீங்களா? ஓ சரி. ஓகே சரி, இதை மட்டும் நான் பார்த்து சொல்றேன். ஓகேவா ரைட். ஸோ அப்போ எத்தனை லோக்கல் வேரியபிள் பார்த்தோம் NG4ல? 4 அப்போ பார்த்தோம், 5 பார்த்தோம், 5 sir. பார்த்தோம் 5 பார்த்தோம். 5 இண்டெக்ஸ் first last ஓகே. ஸோ இந்த NG4 அப்படிங்கிறது எப்பெல்லாம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆங்குலர்ல சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் இருக்கு. எப்பெல்லாம் அந்த சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த NG4ங்கிறது என்ன ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரீசன் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டு டூ லிஸ்ட் ஆப் ஒன்று பண்ணீங்க கரெக்டா? ஒரு 4 பட்டன்ஸ் வச்சுட்டு புஷ் பாப் ஷிஃப்ட் அன்ஷிஃப்ட் அப்படின்லாம் வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு அரேவை லூப் பண்ணி எடுத்து வந்திருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் அரேல போயிட்டு சம்திங் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஏதோ நேம் என்டர் பண்ணிட்டு புஷ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அரேல ஆட் ஆயிருக்கும். பட் இந்த பக்கம் கீழே என்ன இருக்காது, மெனு ஜென்ரேட் ஆயிருக்காது. அப்படிதானே? பட் இந்த NG4ல இந்த அரேல போயிட்டு நீங்க எப்பெல்லாம் சம் வேல்யூஸ் ஆட் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன ஆகும் சொல்லிட்டீங்கன்னா அதுவே இது வேல்யூ எடுத்துட்டு வந்துடும். அதுவே என்ன பண்ணிடும், இது வேல்யூ எடுத்துட்டு வரும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆங்குலர்ல சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த NG4 ஒரு டைம் என்ன பண்ணிவிடும், ரன் பண்ணிவிடும், கால் பண்ணிவிடும். ஓகே, இந்த சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, ஒரு ஈவெண்ட் ஃபயர் ஆச்சு அப்படின்னா அது காம்பனன்ட்ல இல்லை, செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம்ங்கிறது நாட் த காம்பனன்ட் லெவல், இட்ஸ் அப்ளிகேஷன் லெவல். ஓகே, அப்போ உங்க அப்ளிகேஷன்ல வேற ஏதோ காம்பனன்ட்ல ஒரு கிளிக் ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகும்போது இந்த பேஜ்ல எங்கெல்லாம் NG4 இருக்கோ அந்த NG4லாம் ஒரு டைம் அதை கால் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ வேற எப்பெல்லாம் சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகும் சொல்லிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு அஜாக்ஸ் கால் போயிட்டு வந்துட்டு இருக்கு, ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட அந்த சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். அப்போ கூட இந்த NG4 அப்படிங்கிறது ஒரு டைம் என்ன பண்ணும், அதை ரன் பண்ணும். ஓகே, ஸோ வேற எப்பெல்லாம் சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகும் சொல்லிட்டீங்கன்னா, அது டைமர் ஃபங்க்ஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஒரு செட் டைம் ஓட்டோ ஒரு செட்டுன்றவளோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ கூட இந்த சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். ஸோ அப்பெல்லாம் எப்பெல்லாம் சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த NG4 ஒரு டைம் என்ன பண்ணும், ரன் பண்ணும். ஸோ சொல்லுங்க, சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும்? 3 சினாரியோஸ். உங்க அப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சுன்னா, அடுத்து அஜாக்ஸ் கால் ஏதோ ஒன்று பேக்ரவுண்ட்ல ஒரு ரெக்வஸ்ட் இல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்து டைமர் ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒன்று பின்னாடியே ரன் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்லுங்கப்பா, கவனிக்கலையா? சொல்லுங்க. சரி சொல்லுங்க, எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும்? ஈவென்ட் ட்ரிகர் ஆகும்போது அஜாக்ஸ் கால் போயிட்டு வரும்போது டைமர் ஃபங்க்ஷன் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும்போது அப்பெல்லாம் என்ன ட்ரிகர் ஆகும், செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம்ங்கிறது காம்பனன்ட் லெவல்ல அப்ளிகேஷன் லெவல். அப்ளிகேஷன் லெவல் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேற ஏதோ காம்பனன்ட்ல ஒரு அஜாக்ஸ் கால் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட இன்னொரு காம்பனன்ட்ல இருக்கிற NG4 வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? சரி, ஸோ யோசிச்சு பாருங்க, எனக்கு வேற ஏதோ இடத்துல ஒரு பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த URL எனக்கு வந்து திரும்ப வந்து ரீக்ரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டாம்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இதே வந்து ஒரு பெரிய டேப்லெட் காணும், அதில் ஒரு 100 டேட்டா நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க வேற ஏதோ இடத்துல போயிட்டு பண்ற ஒரு பட்டன் கிளிக்காக இந்த 100 டேட்டா மறுபடியும் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. கரெக்டா? ஸோ முன்னாடி ஏர்லியர் ஆங்குலர் வெர்ஷன்ல அப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் அதுக்கு அடுத்து அந்த வெர்ஷன்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த NG4 ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் ஒரு சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆச்சோ அப்பெல்லாம் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ண தான் செய்யும். ஓகே, பட் இந்த அரே வந்து அது ஒரு டைம் செக் பண்ணும். என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த மாதிரி தான் இந்த அரே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், செக் பண்ணும். முன்னாடி மாதிரி தான் இந்த அரே இருக்கு அப்படின்னா இந்த கிரியேஷனை இந்த லிஸ்ட்டை அது எதுவுமே பண்ணாது, அப்படியே விட்டு. இல்லை அதே அரேல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா எந்த இடத்துல சேஞ்ச் நடக்கோ அந்த ரோ மட்டும் என்ன ஆகும், உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகும்.
புரியுதுல்ல? இப்போ நீங்க அறையில பண்ணியிருப்பீங்க ஒரு அந்த அதே டு டூ லிஸ்ட் ஆப்ல பண்ணியிருப்பீங்க. எடிட்டுங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி 2வது ரோல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்க எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது ரோ மட்டும் நாங்க அதை அப்டேட் பண்ண மாட்டோம். ஹோல் திங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபார் லூப் போட்டு ரீக்ரியேட் பண்ணியிருப்போம். அப்படிதானே? பட் இங்க அப்படி கிடையாது. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகும்போது அதுவே இந்த அறையை வந்து ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இந்த அறை இருக்கு அப்படின்னா நோ சேஞ்சஸ், அதனால இந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்க போகுது. சப்போஸ் ஏதோ சம்திங் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா எந்த இண்டெக்ஸ்ல சேஞ்ச் ஆயிருக்கோ அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற ரோஸ் மட்டும் என்ன ஆகும் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். மற்றபடி மற்றது எல்லாமே இப்படிதான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அடுத்தடுத்து வந்து ஆங்கிள் வெர்ஷன்ஸ்ல என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனாலதான் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ இதுலயே நான் ஒரு ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இப்படிதான் நம்ம பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. இது எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு ஒரு ப்ராடக்ட் நேம் வேணும்ல, அதை வாங்குறதுக்காக ப்ராடக்ட் நேம் கோலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டேட்டா வாங்குறதுக்காக 2A டேட்டா மீனிங் என்ன பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். 2A டேட்டா மீனிங் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள ng மாடல் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு நேம் வேணும்ல. ஓகே, ஒரு மாடல் நேம். அதனால இந்த இடத்துல போயிட்டு pdt நேம் கோலன் ஸ்ட்ரிங் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு எம்டி வேல்யூ pdt நேம் உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கீழே ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கிறோம். இப்போ இதை காமிக்கிற பாருங்க, எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க. ஸோ பட்டன்ல போயிட்டு ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன், ஒரு கிளிக் ஈவெண்ட். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஒரு கிளிக் ஈவெண்ட்ல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணிடுறேன். இந்த மெத்தடோட டெஃபினேஷன் எங்கே இருக்கணும்? அது கரஸ்பாண்டிங் டிஎஸ் ஃபைலுக்குள்ள. ஓகே, கன்செப்டா இருக்க அப்புறம் தான் மெத்தட் இருக்கணும். ஸோ ஆட் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ 2A டேட்டா பெண்டிங் அப்படின்னால நீங்க இந்த இடத்துல வியூ அப்டேட் பண்ண உங்களோட மாடல் என்ன இருக்கும், அப்டேட் ஆயிருக்கும். நீங்க ஸோ தட் நீங்க வேல்யூலாம் தனியாக என்ன பண்ண வேண்டாம், வாங்க வேண்டாம். இப்போ ஆல்ரெடி உங்களோட ப்ராடக்ட் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? PDDs தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ யூசர்ஸ் என்டர் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த டேட்டாவை எனக்கு இதில் கிடைச்சிருக்கும். அதை வாங்கி இந்த அரேக்குள்ள மட்டும் புஷ் மட்டும் என்ன பண்ணா போதும், நம்ம பண்ணா போதும். அப்படிதானே? அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு our array name என்ன list dot pdt list dot what is the method push off அப்படின்னு சொல்லிட்டு எதை புஷ் பண்ண போறோம்? this dot pdt name. இதுதான் நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு this dot pdt name அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ பாருங்க, நம்ம அரேவை நான் இங்கே தான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்றேன். இந்த லிஸ்ட் நம்ம மறுபடியும் ஏதாவது ரீக்ரியேட் நம்ம பண்றோமான்னு சொல்லிட்டீங்கன்னா எதை நம்ம பண்ண போறோமா? கிடையாது. பட் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இங்கே வரும்போது ஓகே, ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு லேனோவோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். 5வது வந்து என்ன ஆயிடுச்சு, அது ஆட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, இந்த லிஸ்ட்டை பாருங்க. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு 5 எல்லை இருக்கு. ஓகே, இதில் போயிட்டு லேனோவோ நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் நான் ஆட் பண்றேன். ஓகே, இந்த லிஸ்ட்டை பாருங்க, இந்த லிஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இதுதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்ததுலாம் என்ன இருந்தது, அப்படியே இருந்தது. ஒரு பிளர் எஃபெக்ட் ஒன்று தெரிஞ்சுதான் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்காது. இந்த லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டைம் என்ன ஆயிருக்கும், ரீக்ரியேட் ஆயிருக்கும். இது மாதிரி இப்போ எப்படி எனக்கு ரீக்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் சேஞ்ச் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம். ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்றோமா, ஆட் பட்டன் கிளிக் பண்றோம்னா ஒரு ஈவெண்ட் என்ன ஆகுது, ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகும்போது செயின் ரிடக்ஷன்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகுது, கால் ஆகுது. கால் ஆகிட்டு இந்த அறையில் ஏதாவது சேஞ்ச் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. எஸ், இதுக்கு முன்னாடி 4 ப்ராடக்ட் தான் இருந்தது, இப்போ 5வது ப்ராடக்ட் வந்து சொன்னோடனே அந்த இண்டெக்ஸ் மட்டும் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா திரும்ப ஒரு டைம் நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, இதே இது நான் மேலே போயிட்டு பட்டனை ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏதாவது சேஞ்ச் உங்களுக்கு தெரிய போதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே தெரியக்கூடாது. ரைட், இப்போ இதில் போயிட்டு நான் ஆட் பட்டன் சொல்லி பட்டனை கிளிக் பண்றேன், ஏதோ சம்திங் எடிட் பண்ணிட்டு கிளிக் பண்றேன். ஏதாவது எஃபெக்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? எல்லையில எதுவுமே கிடையாது. ஏன்னா அறையில என்ன நடக்கல, நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்கல. இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு சேஞ்ச் மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆயிட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆயிட்டு இருக்கும், உங்களுக்கு கால் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? புரியுதா ng ஃபார்முலா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு? சரி, ஒரு எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ அதுல இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு அரே ஒன்று வச்சுக்கோங்க. மெனு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வச்சுக்கோங்க. அந்த அரேல பை டிஃபால்ட்டா
கொஞ்சம் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு எல்ஐலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு பேராகிராஃப்லையோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கணும். எல்ஐலையோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே என்ன இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ன இருக்கணும், ஜென்ரேட் ஆகிருக்கணும். ஜென்ரேட் ஆகும்போது ஒன்று பக்கத்தில் சீரியல் நம்பர் வந்துருக்கும். ஓகே, அப்போ இது 1, இது 2, இது 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பக்கத்தில் என்ன வந்துருக்கணும், சீரியல் நம்பர் வந்துருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. டாகிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி டாகிள்லாம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஷோவாக இருந்தால் ஹைட் ஆகணும், ஹைடாக இருந்தால் என்ன ஆகும், ஷோ ஆகணும். அதுதான் நம்ம டாகிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் மொபைலெல்லாம் சம் மெனுஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு ஸ்கொயர் போட்டு அதுக்குள்ளே 4 டாட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கிளிக் பண்ணவனே ஓப்பன் ஆகும். இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணி என்ன ஆகிடாது, ஹைட் ஆகிடும். அதுதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டாகிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஸோ இதை ஒரு பேராகிராஃப்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப்குள்ளே இருக்கிற ஒரு டாகிங் ஒரு டெக்ஸ்ட் தான். ஓகே, இப்போ இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. இன்னும் வச்சிருக்கோம்ல இந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி உங்கள் இதில் வந்து ஒரு 10 மெனுஸ் வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, 10 ப்ராடக்ட்டோ 10 மெனுஸ் ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு சம்திங் ஏதோ நேம் என்டர் பண்ணிட்டு ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அது 11ஆக இங்கே வந்து என்ன ஆகிடணும், ஆட் ஆகிடும். 11ஆ இங்கே வந்து என்ன ஆகிடணும், ஆட் ஆகிடும். ஓகே, ரைட். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. எடுத்த உடனே இந்த காம்பனன்ட்குள்ள நீங்க போகும்போதே இந்த டாகிள் அப்படிங்கிறது ஷோ ஆயிடும். இதுதானே இந்த பேராகிராஃப், டாகிள்ங்கிற பேராகிராஃப் என்ன இருக்கும், ஷோ ஆயிடும். ஒரு டைம் நீங்க இந்த ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷோ ஆயிருந்தா ஹைட் ஆயிடும். ஹைட் ஆயிடும். அதே இது நான் இன்னொரு ப்ராடக்ட் என்டர் பண்ணிட்டு ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா ஹைட் ஆகி தானே இருக்கு. இப்போ என்ன ஆயிடும்னா ஷோ ஆயிடும். இப்படி ஒவ்வொரு வாட்டி நீங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது ஷோ பண்ணி ஹைட் பண்ணணும். இந்த டாகில் ப்ராடக்ட்ஸ் என்ன ஆகிட்டே வரணும், கீழே ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? இது மட்டும்தான், இந்த டாகிள்ங்கிறது மட்டும்தான். இது உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே தான் வரணும், கீழே பார்த்துட்டே தான் இருக்கணும். இந்த டாகிள்ங்கிற பேராகிராஃப் மட்டும் என்ன ஆயிடணும், ஷோ ஆகிட்டு ஹைட் ஆகி வரும். ஓகே, மொதல் 5 ரெக்கார்டுக்கு எந்த ஸ்டைல்ஸுமே கிடையாது. ஓகே, முதல் 5 ரெக்கார்டுக்கு என்ன கிடையாது, எந்த ஸ்டைலுமே கிடையாது. 6வது ரெக்கார்ட்ல இருந்து நீங்க ஆட் பண்ண போறோட பேக்ரவுண்ட் கலர் வந்து மாத்திருக்கணும். ப்ளூ கலரோ ரெட் கலரோ என்ன வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு கலர் வந்து என்ன இருக்கணும், ஆட் ஆகிருக்கும். 6வது ப்ராடக்ட்ல இருந்து நீங்க ஆட் பண்ண போற மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுக்கோங்க, கலர் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு அரேல பை டிஃபால்ட்டா முதல்ல 4 ப்ராடக்ட் மட்டும் வச்சுக்கோங்க. 5வது ஆட் பண்ணுவீங்க, கலர் இல்லாத வரும். 6வது ஆட் பண்ணீங்கன்னா வரும்போது எப்படி வரணும், பேக்ரவுண்ட் கலர் வரணும். இதை எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜி கிளாஸ் வச்சு அப்ளை. ஓகேவா? அடுத்து 8வது ப்ராடக்ட்ல இருந்து இப்போ 6ல இருந்து பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு என்ஜி கிளாஸ் வழியா அப்ளை ஆகிட்டு தானே வருது. 8வது ப்ராடக்ட்ல இருந்து கலர் மட்டும் மாறணும். டெக்ஸ்டோட கலர் மட்டும் என்ன ஆகணும்னு சொல்லிட்டீங்கன்னா வேற ஒரு கலர் எடுத்து வரணும். ஒரு கிரீனோ ஏதோ ஒன்று எடுத்து வந்துக்கோங்க. இது எது வழியா எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜி ஸ்டைல் வழியா எடுத்துட்டு வரணும். ஓகேவா? அப்போ ஆட் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கணும், இது ஆட் ஆகிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 5க்கு எந்த ஸ்டைலுமே கிடையாது. 6வது ப்ராடக்ட்ல இருந்து அடுத்து வர எல்லா ப்ராடக்டோட பேக்ரவுண்ட் கலரும் ஒரு கலரோட வரப்போகுது. என்ன டைரக்டிவ் வழியா வரணும், என்ஜி ஸ்டைல் வழியா வரணும். 8வது டைரக்டிவ்ல இருந்து அடுத்து வர்றது எல்லாமே ஒரு கலர் டெக்ஸ்ட் கலர் மட்டும் மாறி வரணும். அது எது வழியா வரணும், என்ஜி ஸ்டைல் வழியா வரணும். அண்ட் இந்த டாகிள் அப்படிங்கிறது என்ன ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஷோ ஆகி ஹைட் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைம் ஷோ ஆகிட்டு ஒரு டைம் தான் ஆகும். இப்போ அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பண்ணிடலாமா? ஒரு வாட்டி இந்த ஆடுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், ஷோ ஆயிருந்தா ஹைட் பண்ணணும், ஹைட் ஆயிருந்தா ஷோ பண்ணணும். இப்போ நான் சொல்றது எல்லாமே ஷார்ட்டாகவும் கோட் எழுதி பண்ணலாம், ரொம்ப லென்த்தியாகவும் கோட் எழுதி பண்ணலாம். நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கோட் ரிவ்யூ பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இது எப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும், இது விட இன்னும் ஷார்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கடுத்த டைம்ல இருந்து நான் எப்படி சொல்லணும் அப்படிதான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீக்ல ஒரு நாள் வந்து கோட் ரிவ்யூ இருக்கும், QA செஷன்ஸ் இருக்கும். என்னைக்கு எல்லாரும் ப்ரெசென்ட் ஆகுறீங்களோ அன்னைக்கு QA செஷன் இருக்கும். ஸோ அதனால என்னைக்குனாலும் ரெடியாகும் QA செஷன். ஓகே, அது நாளைக்கு இருக்கலாம், நாளைக்கு வச்சிருக்கலாம், என்னைக்குனாலும் இருக்கலாம். அதனால ரெடியாகும். ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கு ஒரு சிங்கிள் தான் பார்த்துருக்குறோம், உடம்பு சரியில்லை. ஸோ ரிமைனிங்கை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இன்னைக்கு செஷன்ல?
சார் ஒரு டவுட். சொல்லுங்க கார்த்திக். ஆல்ரெடி பண்ண ப்ரோக்ராம் வரும். Okay. ஷேர் பண்ணுறேன் சார். சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். தெரியுதுங்களா சார்? லோட் ஆகுது. ஓகே சார் நான் அந்த கார்ட் வேல்யூ ஆட் பண்ணுறது வந்துட்டு 1 to இது வந்துட்டு நான் டிஎஸ்ல தான் சார் பண்ண முடிஞ்சது. இப்போ என்ஜி இஃப்னா வந்துட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் கார்ட் பட்டன் கிளிக் ஈவெண்ட்டில் நான் வேல்யூ ப்ளஸ் பண்ணி 5 வந்ததுன்னா அந்த பட்டன் டிசேபிள் பண்ணியிருக்கேன் சார். ஓகே இது Okay. என்ஜி இஃப்னா நான் இங்கே கண்டிஷன் செக் பண்ண முடியாதுல்ல சார்? இதில் என்ஜி இஃப்ல பண்ண முடியுங்களா? செக் பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாது? இந்த பண்ணிருக்கீங்கல்ல, இதான் கரெக்ட் தான். இதை நான் ஓகே 5 வந்துன்னா ஆமா, இந்த ஆனால் அந்த டாட் வேல்யூ implement 5 ரீச் ஆன உடனே இந்த 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 மெசேஜ் உங்களுக்கு வந்துரும். யூ ஹேவ் ரீச் தி மேக்ஸிமம் லிமிட்னு. சார் பண்ண முடியும். ஆமா கார்த்திக், கார்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கீங்களா என்ஜிஎஃப்க்குள்ள? ஆமாங்க சார். அது எப்போ 5 ரீச் ஆச்சோ உடனே இந்த பேராகிராஃப் எக்ஸிக்யூட் ஆயிடும். அந்த கிளிக் எல்லாம் தூக்கி விட்டு செக் பண்ணுங்க, ஒர்க் ஆகும். ஓகே. அந்த +1 பண்றது நான் பட்டன் கிளிக் ஈவென்ட்ல அதை வந்துட்டு நான் எங்க பண்ணணும் சார்? அது பண்ணிருக்கீங்களா? இந்த ஆட் கார்ட்னு சொல்லி பண்ணிருக்கீங்களா? அது வந்துட்டு இங்க TS5ல தான் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? அது இங்க தான் பண்ணணும். லாஜிக்ஸ் எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கணும். ஓகே ஓகே, உங்களோட வியூவோட பிரசன்டேஷன் லாஜிக் மட்டும் தான் எங்க இருக்க போகுது? HTML இருக்க போகுது. ஓகேவா? ஓகே. சரி. நீங்க இங்க இருந்து டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து அனுப்பிச்சுடுறீங்களா? இதெல்லாம் இங்க இருக்க கூடாது. இதெல்லாம் HTML தான் இருக்கணும். அந்த டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து யூ ஹேவ் ரீச் தி மேக்ஸிமம் லிமிட்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த ஆமா கண்டிஷன்ஸ் சார். எல்லாமே வந்து HTML தான் இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க எல்லாருமே. இந்த யூ ஹேவ் ரீச் தி மேக்ஸிமம் லிமிட், ஓகே, அந்த மெசேஜ் எல்லாமே கண்டிஷன்ஸ் வச்சு டிசேபிள் பண்றது, ஷோ பண்ணி ஹைட் பண்றது, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எங்க இருக்கணும்? HTML தான் இருக்கணும். ஜஸ்ட் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, அந்த பட்டனை எனபிள் பண்ண விடாம அந்த இஸ் ஃபால்ஸ் இஸ் கிரியேட்ங்கிறத ட்ரூ பண்றது, ஃபால்ஸ் பண்றது, இது மட்டும் தான் எங்க இருக்கணும்? டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கணும். ஓகே, மற்றது எல்லாமே எங்க இருக்கணும்னா HTML தான் இருக்கணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி எடுத்துட்டு வாங்க. இந்த வீக்ல இந்த ப்ராக்டிகல் முடிஞ்ச உடனே ஒரு கோட் ரிவ்யூ வச்சு அந்த இடத்துல எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். எனி அதர் டவுட்ஸ் இருக்கா? சரி, ப்ராக்டிகலை ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிகல் விடாதீங்க. பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிகல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதோட இதே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ கோபி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ.